புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 16 வரை. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். உப்பு உவர்பெற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கின்றீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார்க்கின்ற போது எங்களுக்கு இரண்டு விதமான உவமைகள் கொடுக்கப்படுகின்றன. அதுவும் ஒன்று ஒளி, மற்றது உப்பு. இந்த உப்பை நாங்கள் பார்க்கின்ற போது உப்பானது தன்னிலே பொருளற்றதாக இருக்கின்றது. அது உணவோடு சேருகின்ற போதுதான் அது சுவையளிக்கின்ற ஒன்றாக மாற்றம் பெறுகின்றது. அந்த உப்பினுடைய தன்மை இல்லாவிட்டால் அது வெளியிலே கொட்டப்படும். ஆகவே அந்த உப்பு சுவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது கரைக்கப்பட வேண்டும், உணவோடு கலக்கப்பட வேண்டும். அதுபோல நாங்கள் ஒளியை பார்க்கின்றோம். ஒளி கொடுக்கப்படுகின்ற போது ஒளி தன்னையே கரைத்து கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்கின்றது. முழுகுவர்த்தியிலே நாங்கள் பார்க்கின்ற போது அந்த முழுகுவர்த்தியானது தன்னை கரைத்து கொண்டு பிறருக்கு ஒளி கொடுக்கின்ற ஒன்றாக மாறுகின்றது. ஆகவேதான் இந்த உப்பும் இந்த ஒளியும் பிறருக்கு பயன்படுகின்றது. பிறருக்கு பயன்படுகின்ற போது தங்களையே அழித்துக் கொள்கின்றன. அதுபோல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வை நாங்கள் அழித்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வை நாங்கள் தியாகம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தியாகம் செய்து கொள்கின்ற போதுதான் நாங்கள் உண்மையிலே மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற மனிதர்களாக நாங்கள் மாற்றப்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உப்பாகவும் ஒளியாகவும் இந்த உலகிற்கு விளங்கினார். இதனால் தான் நானே உலகின் ஒளி என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகின்றார். தன்னை அழித்து தன்னை தியாகம் செய்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் அவர். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவருடைய வேலைகளை செய்து முடிப்பதுமே எனது உணவாகும் என்று சொல்லி. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் இறைவன் கொடுத்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்விலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனிதருக்காக எங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார், என்னுடைய செயல்களை நீங்கள் பாருங்கள், என்னுடைய செயல்களை பார்த்து அதை யோவானிடம் சென்று அறிவியுங்கள் என்று சொல்லி கூறுகின்றார். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், நோயுற்றோர் அங்கே குணம் பெறுகின்றனர், இறந்தவர்கள் உயிர்த்தெழுகின்றார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு என்பது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வாக இருக்கின்றது. அதுபோல நாங்கள் இந்த உப்பையும் இந்த ஒளியையும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஒளி உப்பானது அனைவருக்கும் பயன்படுகின்றது. இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம், உலகிற்கு அடுத்ததாக மனிதர் முன் என்று சொல்லி 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் இந்த உப்பும் ஒளியானதும் அனைத்து மக்களுக்கும் பயன்படுகின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் உப்பை பயன்படுத்துகின்றார்கள், ஒளியை பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே இந்த உப்பு இந்த ஒளியானது எந்த ஒரு வேறுபாடுகளையும் காட்டுவதில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் உப்பாக ஒளியாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த உலகத்திலே வேறுபாடுகளை களைந்து நாங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கின்ற சாதி சமய இன வேறுபாடுகளை நாங்கள் களைந்து நாங்கள் வாழுகின்ற போது உண்மையிலே நாங்களும் இந்த உலகத்திலே உப்பாக ஒளியாக மிளிர முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உப்பை நாங்கள் அணிந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியேற்றப்பட்ட தீபங்களாக நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களாகிய நாங்கள்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி உப்பாகவும் ஒளியாகவும் வாழ வேண்டும். இதைத்தான் புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார்கள். புனிதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை கையளித்தார்கள். புனித பவுலுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் தன்னை முழுமையாக ஆண்டவருக்காக கையளித்து இந்த உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்கினார். அதுபோல அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் இந்த உலகத்திலே உப்பாகவும் ஒளியாகவும் வாழ வேண்டும். பிறருக்கு நாங்கள் பயன்பட வேண்டும். ஆகவே எங்களுடைய வாழ்வை நாங்கள் தியாகம் செய்வதன் மூலமாகவும் எந்த ஒரு வேறுபாடுகளையும் பாராது வேறுபாடுகளை களைகின்ற போது நாங்கள் மனிதர் முன் உப்பாகவும் ஒளியாகவும் மிளிர்கின்றோம். ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி மனிதர்களுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் நாங்கள் மிளிர ஆண்டவருடைய துணையை வேண்டி தொடர்ந்தும் நாங்கள் இந்த பலியினூடாக மன்றாடி செபித்துக் கொள்வோம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.